மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நவ கிரகங்களில் 9 கிரகங்கள்ல சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா அதுதான் கலஸ்தர காரகன். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கிறது சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த திருமண வாழ்க்கை நல்லா அமைந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையடையும். சந்தோஷமாக இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம், மன நிறைவோடு இருக்கலாம். அந்த சுக்கிர பகவான் சிறப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், குழப்பங்கள், வேதனைகள், எதை செய்தாலும் திருப்தி இல்லை, மனைவினால் திருப்தி இல்லை, மனைவி சொல்லுக்கு கட்டுப்படல, மனைவி கூட நிம்மதி இல்லை. அப்ப அந்த வாழ்க்கை பிரச்சனை, பிரிவு, டைவர்ஷன் நோக்கி போகும். அப்ப இதனாலதான் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். அது போக பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வசதியான வாழ்க்கை, வீடு, காரு, பங்களா, இது சொகுசா வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். அது போக ஒருத்தருக்கு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கலாம். அவ்வளவு சொத்துக்கள் இருந்துட்டாலுமே அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையில நிம்மதியாக வாழணும். எவ்வளவு சொத்து இருந்தும் நிம்மதியாக வாழலினா அந்த வாழ்க்கை சக்சஸ் அல்ல. அதுக்குத்தான் இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது, அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு தேவையான விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் எப்ப பெயர்ச்சி ஆகிறாருன்னா செப்டம்பர் 18 செப்டம்பர் மாசம் 18 பெயர்ச்சியாகி அக்டோபர் மாசம் 12 வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இருக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து நீச்ச கதியிலிருந்து பெயர்ச்சியாகி ஆட்சியாகி சுக்கிர பகவான் ஆப்பட்டது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அப்ப அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் தன் வீட்டுக்குரிய அதிபதி ஆட்சியாக அமர்வது கன்னி ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய பலம், மிகப்பெரிய யோகம். அப்ப கன்னி ராசிக்காரங்க இந்த பீரியட்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்க போன எதை தொட்டாலும் கண்டிப்பாக அது விருட்சகமாக வளரும். அவங்க நினைத்தது நடக்கும். அவங்க எடுத்த காரியங்களை கண்டிப்பாக ஜெயம் பண்ணுவாங்க. அப்ப கன்னிராசிக்காரர் அப்படின்னாவே ரொம்ப அறிவாளிகள், நல்ல சிந்தனையாளர்கள், நகைச்சுவை மன்னர்கள். அவங்க ஒரு வேலைக்கு போனா ரொம்ப பொறுப்பா செய்வாங்க. அதே சமயத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பொறுப்பா வேலை செஞ்சு அவங்க பாஸ் நல்லா இருக்கணும், அவங்க முதலாளி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க. அப்ப இவங்க கையில ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா, ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ரொம்ப சின்சியராக பாடுபட்டு அந்த வேலையை முடிக்கிறவங்க. அது போக தன் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அண்ணன் மேல பாசம், தம்பி மேல பாசம், தங்கச்சி மேல பாசம், அக்கா மேல பாசம், அப்பா அம்மா மேல பாசம். இந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. யாருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பிளான் போட்டு செய்யறதுல ரொம்ப வல்லவர்களா இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாமல் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய நட்பு வட்டாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல பாடுபட்டு தன்னுடைய குடும்பத்தையே மறந்து அடுத்தவங்களுக்கோசரம் வாழ்றவங்க தான் இவங்க. அப்படிப்பட்டவர்கள் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியறதில்லை. இவங்க எவ்வளவுதான் நட்பை பாராட்டி பழகினாலும் இவங்களுக்கு அந்த நண்பர்களாலேயே கண்டிப்பாக முக்கியமான தருணத்தில் சில ஏமாற்றங்கள் வரும். இதை நான் உறுதியா சொல்லிக்கிறேன். இந்த பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நண்பர்களை குறை சொல்ல வரல. உங்களுடைய ராசிக்கு
அந்த நண்பர்கள் ஸ்தானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தடையாக இருக்கிறது. அதனால நம்புங்க, நண்பர்களோட பழகுங்க, முழுசா நம்பிடாதீங்க, முழுசா நம்பி பழகிறாதீங்க. இப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வாக்கு ஸ்தானமே இந்த 2ஆம் இடம் தான். நீங்க ஒரு இடத்துல பேசுறீங்க, பேச்சு கொடுக்குறீங்க, அந்த பேச்சை காப்பாத்துவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு வேல்யூ இருக்கும், உங்களுடைய பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். அப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறவங்க உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த பீரியட்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ரமோஷன் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நம்ம எதிர்பார்த்து தடுங்கலிட்டு இருந்த அந்த ப்ரமோஷன் இந்த பீரியட்ல கன்னிராசிக்காரங்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தான் செய்யக்கூடிய வேலையில, கவர்மெண்ட் வேலையிலையோ பிரைவேட் வேலையிலையோ அவங்களுடைய திறமைக்கு தகுந்த சன்மானம், அந்த ப்ரமோஷன் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இது போக பாத்தீங்கன்னா தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் நீங்க அடுத்த பக்கம் கொடுத்த பணம் இந்த டயத்துல உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சரியான நேரத்துக்கு வரல, பிரச்சனை ஆயிடுச்சு, குழப்பமாயிருச்சு, அவங்க நம்பி கொடுத்து நம்மளுக்கு வரல, அப்படி வேதனைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு சரியான நேரத்துக்கு அந்த பணம் வந்து சேரும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவு நல்லா இருக்கும். இந்த பீரியட்ல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி வைக்கலாம். உங்களுடைய மனைவிக்கு ஆடம்பர பொருள்கள், நகை, ஆபரணங்கள் இது எல்லாமே வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம். அப்போ பெண்ணாக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், உங்களுடைய கணவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக அந்த சந்தோஷமான பாதையில் செல்ல போகிறது. அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக இந்த சமயத்தில் வரும். உங்க மக்களால் திருப்தி கிடைக்கும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உங்க பெற்ற குழந்தையை நல்ல திருப்தியாக, நல்ல சந்தோஷமாக, நல்ல நிம்மதியாக கொஞ்சம் விளையாடக்கூடிய டைமாக இருக்கும். அப்ப மக்கள் மூலியமாக மக்கள் நல்லா படிப்பாங்க, மக்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே கன்னி ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்ப பார்க்க போறீங்க. அதனால கன்னி ராசிக்காரங்களே, உங்களுக்கு அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அந்த பாக்கியஸ்தானம்னா என்ன? தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய வேலை, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய முன்னேற்றம், இது எல்லாமே தனக்கு கிடைத்த பாக்கியங்கள். அப்ப இதெல்லாமே ஒருத்தருக்கு சிறப்பாக அமைதினாவே அவங்க செஞ்ச புண்ணியம், உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். அப்ப உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்காது, அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நீங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அப்ப உங்களுடைய நிலை அப்படியே மாறிட்டே வரும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஆகப்பட்டது, ஒரு நல்ல நிலையாகப்பட்டது இப்ப உங்களுக்கு வந்திருக்குது. அப்ப இந்த நிலை கண்டிப்பாக உங்களுக்கு நீடிக்கும், மேலும் மேலும் வளர்வீங்க, வசதியான வாழ்க்கையை அடைவீங்க. அதே சமயத்துல இந்த பீரியட்ல வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இதற்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் பார்த்திருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு இப்ப வந்துட்டீங்க. அப்ப கன்னிராசிக்காரனுக்கு அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால சுபகாரியங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது வாழ்க்கை யார் வேணாலும் அந்த 2வது வாழ்க்கை காத்துட்டு இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதுபோக உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை, கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் நல்லா இருக்கிறாரு, சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாரு, உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு என்ன கவலை கன்னிராசிக்காரங்களே? நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க, சம்பாதிப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா
பாதகமாக இருக்கிறதா அது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஜென்ம ஜாதத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.